வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் முக்கியமான முன்னாள் அமைச்சர்னா செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படுறாரு. ஸோ அவரை பார்த்திங்கன்னா புகழ்ச்சி அடையும் விதமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இது அதிமுக தொண்டர்களை விரும்பலை. ஏன்னா அவர் திமுகவோட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போயே துண்டு போட்டு வைக்கிறாரன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. பட் இது கட்சி ரீதியான விஷயமாக கருதாதீங்க, இது என் சொந்த கருத்துன்ற மாதிரி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. மாவட்ட செயலாளர் பதவிக்கு பார்த்திங்கன்னா ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா புகார்கள் போயிருக்கு. ஸோ இப்போ கேள்விக்குறியில் தான் இருக்கார் செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா இது அதிருப்தி வெளிப்பாடுதான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் பேட்டி கொடுக்கும்போது இல்லை அதிருப்தியெல்லாம் இல்லைங்கன்ற மாதிரி வந்து சொன்னாலுமே இதுக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த அன்னைக்கு கூட வந்து எம்ஜிஆருக்கு நிகரானவர், எம்ஜிஆர் மாதிரியே பார்த்திங்கன்னா பணியாற்றக்கூடியவர் பார்த்திங்கன்னா விஜய் தான்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி நோஸ் கட்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஸோ இதே நீடிச்சிச்சுன்னா ஒருவேளை பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு ஓபிஎஸ் அணிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா திமுக காங்கிரஸ் பக்கம் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.